வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தோம் அப்படின்னா 5250 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இண்டெக்ஸில் மட்டும் தான் என்ட்ரி கிடச்சிது. பை எபோ ரேஞ்சுக்கு மேலே நமக்கு, அதாவது வந்து பார்த்தோன்னா R1 R2 லெவலுக்கு மேலே பை எடுத்து நல்லா மூவிங் கொடுத்துருக்கு. ஓவராலாக 5250 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். HCL டெக்கும் ஐசிஐசி பேங்க்கும் என்ட்ரி வரல. ஸோ பிலோ லெவல்ஸில் இருந்தால் அந்த ரேஞ்ச் வரல. ஸோ அதனால் அதில் என்ட்ரி எதுவும் கிடையாது. அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு எந்த ஸ்கிரிப்ட் மூவிங் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, HDFC லைஃப், PEL இந்த 4 ஸ்கிரிப்ட் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 ரேஞ்ச் வந்து 23,788, 23,817. S1 S2 பார்த்தோன்னா 23,550, 23,467. மார்க்கெட் வந்து ரெசிடன்ஸ் ரேஞ்செலாம் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் வந்து R1 R2 ரேஞ்ச் வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ரேஞ்சில் வந்துட்டு நமக்கு பிலோ லெவல் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா செல்லிங் போகிறதுக்கும், எபோ லெவல் ட்ரேட் ஆச்சுன்னா பையிங் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் பார்த்தோன்னா 52,708, 52,816. சப்போர்ட் ஜோன் வந்து 52,318, 51,928. ஸோ இது டே லெவலில் வந்து பார்த்தோம்னா பொசிஷனலாகவே பையிங் எடுத்துருச்சு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பையிங் எடுத்திருக்கு. நிஃப்டி வந்து இன்னுமே கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு கிளியரான பிரேக் அவுட் வேணும். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தோன்னா கிளியரான பிரேக் அவுட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா HDFC லைஃப் பை எபோ 592க்கு மேலே பை பண்ணோன்னா 615 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஆல்ரெடி இந்த HDFC லைஃப் பற்றி சொல்லியிருந்தோம், நம்ம யூடியூப் சேனல்லே சொல்லியிருக்கோம். அதாவது பை வந்து ஆல்ரெடி பை எடுத்துருச்சு, பொசிஷனாகவே ஆல்ரெடி பை எடுத்துகிட்டு இப்போ ரீடெஸ்ட் ஆகிட்டு எகைன் வந்து மேலே மூவிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்டாப்லஸ் வந்து பார்த்தா 575 அந்த ரேஞ்சு தான். ஸோ அந்த ஜோனுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா வீக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு நல்ல பைக்கான சான்சஸ் இருக்குது, பொசிஷனல் பையும் சான்சஸ் இருக்குது. டே சார்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்கான நல்லா மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா PEL செல் பிலோ 864க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 840 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம வந்து செல் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பொசிஷனலாகவே வந்து பார்த்திங்கன்னா எவரி லோ பிரேக் ஆகிட்டு தான் வந்திருக்கு, எவரி ஹை இன்னும் வந்து பிரேக் ஆகலை. ஸோ வந்து மார்க்கெட் செக்டர் பொறுத்த அளவில் இது வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. நமக்கு இது பை ட்ரெண்டு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா 973க்கு மேலே ட்ரேட் ஆகணும். இப்போவுமே வந்து நமக்கு செல் இண்டிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட் டே இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையிங் வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் இருந்தாலும் ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கு மேலே க்ளோசிங் வைக்க முடியல. ஸோ அகெயின் வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. திரும்ப வந்து இந்த டே லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு இன்ட்ராடே டார்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா 840 வரலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே இது லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.